Hey all, welcome back to my channel Need to Needles. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன டீல் பண்ண போறோம் அப்படின்னா பாண்ட் ஆங்கிள் ஆர்டர் ஓட ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். பாண்ட் ஆங்கிள் ஆர்டர், இன்க்ரீசிங் ஆர்டர், டிக்ரீசிங் ஆர்டர், எதுக்கு ஹையஸ்ட் பாண்ட் ஆங்கிள் இருக்கு, எதுக்கு கம்மியான பாண்ட் ஆங்கிள் இருக்கு, இந்த மாதிரியான கொஷின்ஸை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? எப்போவுமே பாண்ட் ஆங்கிள் படிக்கணும், அதெல்லாம் 180யா 120யா 109 அப்படிங்கிற இதே நமக்கு தேவையில்லை. ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரிக்கை பார்த்துடலாம். இது பாண்ட் ஆங்கிள் ஆர்டர் கொஷின்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகேவா? இதில் டோட்டலாக நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 4 ட்ரிக்ஸ் இருக்கு. ஓகேவா? 4 ட்ரிக்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் 4 ட்ரிக்ஸும் ஒன் ஆஃப்டர் ஒன்னா நீங்க செக் பண்ணணும். ஒன் பை ஒன்னா தான் நீங்க செக் பண்ணணும். ட்ரிக் 1 முடிச்சதுக்கு அப்புறம் தான் ட்ரிக் 2 போகணும். தென் ட்ரிக் 3, தென் ட்ரிக் 4. இப்படி தான் நம்ம செக் பண்ண போறோம். இப்போ ட்ரிக்ஸ் பார்த்துடலாமா? ட்ரிக் 1. Check hybridization of central atom. Check hybridization of central atom. இதோட ஹைபிரிடைசேஷன் நமக்கு முக்கியம். இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா bond angle, let me write it as BA is directly proportional to S character, percentage S character. எதுக்கு அதிகமா இருக்கோ அதுக்கு தான் பாண்ட் ஆங்கிளும் அதிகமா இருக்க போகுது. Let me give you an example. CO2 example, CO2 BF3 CH4. ஓகேவா? இதுல இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா sp ஹைபிரிடைசேஷனா இருக்கா, this is sp2 ஹைபிரிடைசேஷனா இருக்கா, இது sp3 ஹைபிரிடைசேஷனா இருக்கு. அப்போ பெர்சன்டேஜ் எஸ் கேரக்டர் எதுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா எஸ் இதுக்கு தான் அதிகமா இருக்கு. sp sp2 sp3. அப்போ இதுதான் பாண்ட் ஆங்கிள் ஆர்டரா இருக்க போகுது. இந்த sp sp2 sp3 எப்படி போட்டோம் அப்படின்னா சி ஃபார் BF3க்கு போரானோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ? 1 2 3. கரெக்டா? இதுல ஒரு ஃப்ளூரின், இது ஒரு ஃப்ளூரின், இது ஒரு ஃப்ளூரின். எஸ் ஒரு பி, ரெண்டாவது பி. ஸோ sp2. அது மாதிரி கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன? 1 2 3 4. ஒரு ஹைட்ரஜன், ஒரு ஹைட்ரஜன், ஒரு ஹைட்ரஜன், ஒரு ஹைட்ரஜன், ஒரு எஸ் 3 பி. ஸோ sp3. CO2க்கும் அதே மாதிரி தான். கார்பனோடது 1 2 3 4 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஆக்சிஜன் டபுள் பாண்டட் தான் இருக்கும். ஸோ sp இது சிங்கிள் பாண்டா எடுக்கணும், இதையும் சிங்கிள் பாண்டா எடுக்கணும். இது ஒரு எஸ், இது ஒரு பி. ஸோ sp. இதுல இருந்து பாண்ட் ஆங்கிள் ஃபர்ஸ்ட் எப்பவுமே செக் ஹைபிரிடைசேஷன். ஹைபிரிடைசேஷன் இஃப் சப்போஸ் சேமா இருந்துச்சுன்னா எல்லாமே sp3 இருக்கு, எல்லாமே sp இருக்கு, ஆர் எல்லாமே sp2 இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ட்ரிக் 2க்கு ப்ரொசீட் பண்ணணும். ஆர்எல்ஸ் ட்ரிக் 1ல ஆன்சர் வந்துச்சுன்னா அதுலயே ஸ்டாப் பண்ணணும். இப்போ ட்ரிக் 2ல செக் லோன் பேர்ஸ். இதுதான் நம்மளோட ட்ரிக் 2. செக் லோன் பேர்ஸ். Lone pairs bond angle BA is inversely proportional to number of lone pairs. Lone pairs அதிகமா இருந்துன்னா bond angle கம்மியா இருக்கும். lone pairs கம்மியா இருந்துன்னா bond angle அதிகமா இருக்க போகுது. எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? எக்ஸாம்பிள் CH4 NH3 H2O. இதுல இப்போ இது என்ன? sp3யா? இது என்ன? sp3யா? இதுவும் என்ன? sp3. இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரிக் நமக்கு யூஸ் ஆகாது, அதை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ வி ஆர் கோயிங் வித் செகண்ட் ட்ரிக், தட் இஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் பார்க்கணும். 4,0. இது பாண்ட் பேர், இது லோன் பேர். 3,1 பாண்ட் பேர், லோன் பேர். 2,
2 பாண்ட் பேர் லோன் பேர் இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்துடலாம். இப்போ 4 வேலன்ஸ் எலக்ட்ரான், ஒரு ஹைட்ரஜன், ஒரு ஹைட்ரஜன், ஒரு ஹைட்ரஜன், ஒரு ஹைட்ரஜன், நாலுமே பாண்ட் பேர்ஸா தான் இருக்கு. ஸோ 4, நோ லோன் பேர் 0. இப்போ NH3ன்னு பார்க்கும்போது வேலன்ஸ் எலக்ட்ரான் நைட்ரஜனுக்கு 5, 1 2 3 4 5 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்க போது. இது ஒரு ஹைட்ரஜன், ஒரு ஹைட்ரஜன், ஒரு ஹைட்ரஜன், 3 பாண்ட் பேர்ஸ் இருக்கு, ஒரு லோன் பேர் இருக்கு. ஸோ 3, 1 ஓகேவா. இப்போ வாட்டருக்கு பார்த்தோம்னா ஆக்சிஜனுக்கு 1 2 3 4 5 6 இருக்கா. ஒரு ஹைட்ரஜன், ஒரு ஹைட்ரஜன், 2 பாண்ட் பேர் இருக்கு. இது ஒரு லோன் பேர், இது ஒரு லோன் பேர். ஸோ 2, 2 இப்படி தான் எடுக்க போறோம். பாண்ட் பேர்ஸும் லோன் பேர்ஸும் இப்படி தான் எடுக்க போறோம். ஹைபிரிடைசேஷனும் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். ஓகேவா. இப்போ என்ன பார்த்துருக்கோம், பாண்ட் ஆங்கிள் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லோன் பேர் அப்படின்னு பார்த்துருக்கோமா. அப்போ ஆர்டர் எப்படியா இருக்க போகுது, லோன் பேர்ஸ் எதுக்கு அதிகமா இருக்கோ அதுக்கு கம்மியான பாண்ட் ஆங்கிள் இருக்க போகுது. 2 தான் இதுக்கு தான் அதிகமான லோன் பேர்ஸ் இருக்கு, அதனால கம்மியான பாண்ட் ஆங்கிள் வாட்டருக்கு தான் இருக்க போகுது. ஓகே, இது முடிச்சிட்டோம். இப்போ ட்ரிக் 3 பார்க்குறோம். ட்ரிக் 2 நமக்கு நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸும் சேமா இருக்கு அப்படின்னா we will proceed with trick 3. Let's see trick 3. Check electronegativity of central atom பார்க்க போறோம். ஓகேவா. ப்ரொபோர்ஷனாலிட்டி பார்த்துடலாமா. பாண்ட் ஆங்கிள் is directly proportional to electronegativity of central atom. ஓகேவா. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாமா. NH3, PH3, ASH3, SBH3. இப்போ ஹைபிரிடைசேஷன் எழுத போகிறோம், லோன் பேர்ஸ் அண்ட் பாண்ட் பேர்ஸ் எழுத போகிறோம். சேம் இதே மெத்தட், இதுக்கு டீச் பண்ண மெத்தட் தான் இதுக்கும் நான் யூஸ் பண்ணி பாண்ட் பேர்ஸும் லோன் பேர்ஸும் எழுத போகிறேன். ஓகேவா. sp3 hybridized, sp3 hybridized, sp3 hybridized, sp3 hybridized. 3, 1 3 bond pair 1 lone pair, இதுக்கும் 3 bond pair 1 lone pair, 3 bond pair 1 lone pair, 3 bond pair 1 lone pair. இப்போ trick 1 நமக்கு சூட் ஆகாது, trick 2 சூட் ஆகாது. So we will proceed with trick 3. அதுதான் directly proportional to electronegativity of central atom. அப்போ எதுக்கு electronegativity அதிகம், நைட்ரஜனுக்கு தான் electronegativity அதிகம். electronegativity decreases on moving down the group. So நமக்கு எப்படி இருக்க போகுது ஆர்டர் அப்படின்னா, இது கிரேட்டர் கிரேட்டர் கிரேட்டர். நைட்ரஜனுக்கு தான் அதிகமான எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, அதனால அதுக்கு அதிகமான பாண்ட் ஆங்கிள் இருக்க போகுது. இப்போ 3 ட்ரிக்ஸும் எனக்கு யூஸ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் ஐ வில் ப்ரொசீட் வித் ட்ரிக் 4. ட்ரிக் 4 என்னன்னா, செக் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் terminal atom, that is surrounding atom. ரிலேஷன் பார்த்துடலாமா. Bond angle is inversely proportional to electronegativity of terminal atom, also called as surrounding atom. ஓகேவா. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாமா. எக்ஸாம்பிள் COI2, COBr2, COCl2, COF2. ஃபைனா. இப்போ சேம் எல்லா இதுக்குமே ஹைபிரிடைசேஷனும் சேமா இருக்க போது, எல்லா இதுக்குமே லோன் பேர்ஸும் சேமா இருக்க போது, எல்லா இதுக்குமே ஐ மீன் பாண்ட் பேர்ஸ் எல்லாமே சேமா இருக்க போது. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இஃப் டவுட் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, ஐ வில் லெட் யூ நோ. ஓகே,
இதுக்கு ஹைபிரிடைசேஷன் லோன் பேர்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்துச்சு, இந்த மெத்தட்ல என்னால சால்வ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஐ வில் லெட் யூ நோ. ஓகேவா? இதுக்கு இப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எதுக்கு அதிகம், சரௌண்டிங் ஆட்டம் பார்க்க போறோம். கோபால்ட் வந்து எனக்கு சென்ட்ரல் ஆட்டம், அயோடின் வந்து எனக்கு சரௌண்டிங் ஆட்டம். இதுல புரோமின் என்னோட சரௌண்டிங் ஆட்டம் ஆர் டெர்மினல் ஆட்டம், குளோரினும் என்னோட டெர்மினல் ஆட்டம் ஆர் சரௌண்டிங் ஆட்டம், ஃப்ளூரினும் என்னோட சரௌண்டிங் ஆட்டம் ஆர் டெர்மினல் ஆட்டம். இதுல எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எதுக்கு அதிகம், அயோடினுக்கு அதிகம். கரெக்டா? ஸோ சாரி, ஃப்ளூரினுக்கு அதிகம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஃப்ளூரினுக்கு அதிகம். அதனால எனக்கு அயோடினுக்கு அதிகமான எலக்ட்ரோநெகட்டிவிட்டி சாரி பாண்ட் ஆங்கிள் இருக்க போது. ஃப்ளூரினுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்க போது, அயோடினுக்கு பாண்ட் ஆங்கிள் அதிகமாக இருக்க போது. சின்ஸ் தே ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இவ்வளோ தாண்டாமா. ஓகேவா? முடிஞ்சிருச்சு. 2 கொஷின் சால்வ் பண்ணி பார்க்கலாமா? பாண்ட் ஆங்கிள் ஆர்டர் எழுதிடலாமா? ஸ்மாலஸ்ட் பாண்ட் ஆங்கிள் எதுக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஸ்மாலஸ்ட் பாண்ட் ஆங்கிள் A H2O, B NH3, C H2SE, D H2S. ஹைபிரிடைசேஷன் எழுதிடலாம். sp3 ஹைபிரிடைஸ்ட், இதுவும் sp3 ஹைபிரிடைஸ்ட், இதுவும் sp3 ஹைபிரிடைஸ்ட், இதுவும் sp3 ஹைபிரிடைஸ்ட். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பர்சன்டேஜ் எஸ் கேரக்டர் ட்ரிக் 1 ஃபாலோ பண்ண முடியாது. ஃபைனா? இப்போ லோன் பேர்ஸ் எழுதிடலாம். லோன் பேர்ஸ் அண்ட் பாண்ட் பேர்ஸ் எப்போவுமே ஃபர்ஸ்ட் பாண்ட் பேர் மென்ஷன் பண்ணியிருப்பேன், நெக்ஸ்ட் லோன் பேர் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதில் 3,1 இருக்குமா, இங்கே 2,2 இருக்கா, இங்கேயும் 2,2 இருக்கு. என்னால் ட்ரிக் 2வும் சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா லோன் பேர்ஸ் ஈஸியாக இதை நான் எலிமினேட் பண்ணிடலாம், இந்த 3க்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ ஐ வில் கோ வித் third trick, that is electronegativity. smallest bond angle இருக்கணும் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் நம்ம சென்ட்ரல் ஆட்டம் எது சேமா இருக்கு, சரௌண்டிங் ஆட்டம் எது சேமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். எனக்கு சென்ட்ரல் ஆட்டம் ஹைட்ரஜன், சரௌண்டிங் ஆட்டம் செலூரியம், ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபர். ஸ்மாலஸ்ட் பாண்ட் ஆங்கிள் வேணும் அப்படின்னா எனக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து டெர்மினல் ஆட்டம்க்கு ஹையாக இருக்கணும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டெர்மினல் ஆட்டம்க்கு ஹையாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பாண்ட் ஆங்கிள் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் தான் இதுக்கு ஆன்சர் எனக்கு கொடுக்க போகிறீங்க. ஹிண்ட்ஸ் கொடுத்துட்டேன், ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் செகண்ட் கொஷின் பார்த்துடலாம். ஆர்டர் ஆஃப் பாண்ட் ஆங்கிள், இதுக்கும் நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம். H2S, NH3, BF3, H4. இந்த இதுக்கும் ஆன்சர் போஸ்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? இதோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்கு, அவைலபிளா இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த 2 கொஷினோட ஆன்சரும் அவைலபிளா இருக்கு. யாருக்காவது வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்க போது நீங்கள் ஃப்ரீ பிடிஎஃபாக தான் இருக்கும், ஃப்ரீயாக நோட்ஸ் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? கொஷனுக்கு ஆன்சரும் அந்த நோட்ஸ்லேயே இருக்கும். நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் போடுங்க. இஃப் டவுட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஐ வில் ஆன்சர் யூ. ஓகேவா? இவ்வளோதான் பாண்ட் ஆங்கிளுக்கான ட்ரிக். இன்னும் நிறைய ட்ரிக்ஸோட அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். உங்களுக்கு ட்ரிக்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்து அப்படின்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.